ஒரு பேட் சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கடினமாக இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு. யோசிச்சுட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நடந்திருக்க வேண்டாமே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உட்காந்து வருத்தப்பட்டுட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுதுட்டு இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இப்படி இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த சுச்சுவேஷனை நீங்கள் இதை அப்படியே ரியலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த சுச்சுவேஷனை எப்படி இருக்கீங்க, எப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத உணர்ந்துக்குங்க. இன் ஃபியூச்சர் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றத லேட்டர் இன் ஃபியூச்சர்ல நீங்க டெஃபினட்டா ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ எதுவுமே நம்ம லைஃப்ல காரணம் இல்லாம நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வலி வருது அப்படின்னாலும் அந்த வலிக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ ஹாவ் யுவர் ஒரு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருங்க. டெஃபினட்டா எல்லாம் நன்மைக்கே